இப்போ இருக்கக்கூடிய டீனேஜர்ஸே ஒரு 2 டைப்ஸ். ஒண்ணு அவங்களுக்கான கோல்ஸ் என்ன அப்படின்றத செட் பண்ணி, அத எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்ட் வரைக்கும் தெரிஞ்சு முடிச்சுருவாங்க. ஆனா, மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் அவங்க கோல்ஸ் எல்லாத்தையுமே செட் பண்ணுவாங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே முடிக்கணும், நம்ம கரெக்டாக தான் ப்ராக்ரஸ் பண்ணுறோமா அப்படின்றத கண்டுபிடிக்காம, ஒரு லைக் மைண்டட் பீப்புள் இல்லாம, அதுக்கான ஒரு ரிசோர்ஸஸ் எடுக்க தெரியாம, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்லி, அந்த கோல்ஸ்லேருந்து கிவ் அப் பண்ணிருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கணும். நான் வந்துட்டு லாஸ்ட் 1 இயராக ஒரு கோல்ஸை மட்டும் செட் பண்ணிட்டேன். ஆனால் அதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, நமக்கு இது பண்ண முடியுமா முடியாதா, செல்ஃப் டவுட் இந்த மாதிரி நிறையா இனிமேல் வந்துட்டுருக்கோம். அண்ட் அந்த ப்ராப்பரான பிளான் வந்துருச்சுன்னா நம்ம மற்ற எதை பற்றியுமே யோசிக்க மாட்டோம். ஃபோக்கஸ்டாக அந்த பிளானுக்கு அடுத்த ஸ்டெப்புன்னு நம்ம போயிட்டே இருக்கலாம். நான் எப்படி கோல்ஸை செட் பண்ணியிருக்கேன், உங்களுடைய கோல்ஸை இந்த வீடியோ மூலமாக ஏதாவது ஒரு இம்ப்ரூவ் பண்ணுச்சுன்னா அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என்னுடைய 1 லேக்கை எப்படி மேக் பண்ண போகிறேன் அப்படின்ற பிளானை வந்துட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் என்ன மாதிரி கோல்ஸ் வந்துட்டு செட் பண்ணுறீங்க அப்படின்னு பாருங்கள். நான் பண்ணியிருக்கிறது வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியலாக இருக்கிற கோல்ஸ் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ 1 லேக் மேக் பண்ணணும்னா நீங்களும் மேபி 1 லேக் வச்சுருக்கலாம். அது 10,000 இருக்கலாம், 15,000 இருக்கலாம், எவ்வளோ வேணா இருக்கலாம். அந்த 1 லேக்குக்கான ஒரு வேல்யூ எது கொடுக்கும் அப்படின்றத பாருங்கள். ஓகே, உங்களுடைய கோல்ஸு இதுதான் அப்படின்றத வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ நான் வந்துட்டு 1 லேக் அப்படின்றத நினச்சிட்டேன். அடுத்து 1 லேக்கை கொடுக்கக்கூடியது நான் எதை எடுத்திருக்கேன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை என்னால் ஸ்கூலுக்கு போயிட்டும் வீட்டில் இருந்தும் பண்ண முடியும். டைம் ஃப்ரீடம் இருக்கும் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். ஏன்னா நீங்கள் நினைக்கிற டைமில் வந்து ஒர்க் பண்ண முடியும். மேபி நிறைய டைமில் கிளைண்ட்ஸ் இந்த டைமில் நம்ம கேட்குறாங்க அப்படின்னா அதிலே முடிச்சு கொடுத்தாகணும். ஸோ வேறு வழி இல்லை. கொஞ்சம் டைம் ஃப்ரீடம் இருக்கும். அண்டு இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஒரு கோர்ஸ் பை பண்ணுறீங்கன்னா மேபி அது 500க்குள்ளே முடிஞ்சிடும். கோர்ஸுக்கு மட்டும் ஒரு 500 ஆகும். அது இல்லாமல் யூடியூப்லேயே நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. அதை வச்சும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் ஃப்ரீடம். நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணலாம். நீங்கள் ஃபோனை எங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க, லேப்டாப்பு, ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் எங்கே வேணால் உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இதனால தான் நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை சூஸ் பண்ணி 1 லேக் மேக் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். நான் இந்த இயர் முடிஞ்சு நான் 12th முடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டு 1 லேக் மேக் பண்ணணும். மேபி அது வந்துட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயருக்கு உள்ளே வந்துட்டு ரெடி பண்ணிடுவேன். ஓகே, நீங்களும் அந்த மாதிரி என்ன ஸ்கில் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ எடிட்டிங், ட்ராப் ஷிப்பிங், இல்லை உங்களுக்கு என்ன ஸ்கில் பிடிக்குமோ அதை நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கில் அதையும் நீங்கள் பிக் பண்ணிட்டீங்கன்னு வைங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்கில்லை வந்துட்டு லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். நான் வந்துட்டு இனிஷியலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணி தேடி பார்த்துட்டே இருந்தேன். நெக்ஸ்ட்டு அந்த யூடியூப்பில் இருந்தே நீங்கள் நிறைய கன்சியூம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு வந்துடும். அதை பற்றின அந்த ஸ்கில்லை பற்றின ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும். அது ஆக்சுவலாக நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது முக்கியம் கிடையாது. இந்த இடத்துல அந்த ஸ்கில்லை பற்றின நாலேஜ் உங்களுக்கு நிறைய இருந்தாலே அடுத்து நீங்கள் பெய்டுக்கு வந்துட்டு போயிடலாம். ஏன்னா யூடியூப்பில் பார்க்கும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ப்ராப்பராக வந்துட்டு சிஸ்டமேட்டிக்காக கற்றுக்க முடியாது. அதுக்காக மட்டும்தான் கோர்ஸை வந்துட்டு நம்ம எடுக்கலாம். அண்ட் கோர்ஸில் மற்ற அட்வான்டேஜஸ்லாம் கொஞ்சம் நிறையவே இருக்குது. அதில் டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. அவங்க வந்துட்டு நமக்கு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க, அதையும் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். அதில் நிறைய ரீசோர்ஸஸ் இருக்கும், அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோர்ஸில் சில அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்கில்லை மற்றவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு நமக்கு சேல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். சேல்ஸும் கம்யூனிகேஷனும் வேறு லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிளைண்ட்ஸ் வந்துட்டு ரீச் அவுட் பண்ணுறதுக்கு. ரீச் அவுட் பண்ணி உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிளைண்ட் பிடிக்கிற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். அண்டு அந்த ஃபோன் கால்ஸ் எல்லாமே கொஞ்சம் நமக்கு புதுசாக இருக்கும். நம்ம மற்றவங்க கூட பேசணும். அது மாதிரி ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி பேசுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசி நம்மளுடைய ஐடியாவையும் நம்மளுடைய ஸ்கில்ஸை பற்றி அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் 5,000 சார்ஜ் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி இன்னும் ஒரு 2-3 கிளைண்ட்ஸை வந்துட்டு ரீச் அவுட் பண்ணி 5,000 மாதிரி சார்ஜ் பண்ணுங்கள். மேபி அது உங்களுடைய ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகலாம். அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஆரம்பிக்கணும். இதுதான் என்னுடைய 1 லேக்கு மேக் பண்ணுறக்கூடிய பிளான் வந்துட்டு பேசிக்காக இதுதான். இந்த வீடியோவை சம்மரியாக எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கான ஒரு கோல் இருக்கணும். செகண்ட், அந்த கோலுக்கு வந்துட்டு என்ன ஸ்கில்லு தேவைப்படுது அப்படின்னு, அந்த 1 லேக்கை மேக் பண்ணுறதுக்கு என்ன ஸ்கில் உங்ககிட்ட இருந்தால் அந்த 1 லேக்கை மற்றவங்க பே பண்ணுவாங்க அப்படின்றத கண்டுபிடிங்க.
கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை வந்துட்டு லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. அது ஃப்ரீ சோர்ஸில் ஃபஸ்ட்டு நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பெய்டுக்கு போங்க. பெய்டு வந்துட்டு கம்ப்ளீட்டாக நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிக்கல் நாலேஜையும் அட்டைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த கிடச்ச நாலேஜ் எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் சேல்ஸ் சைக்காலஜி இதெல்லாம் பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சேல்ஸும் கம்யூனிகேஷனும் கற்றுக்கோங்க. இந்த டைம் கேப்லேயே அதையும் கற்றுக்கிட்டா அடுத்து கிளைண்ட்ஸ் வந்து ரீச் அவுட் பண்ணணும். கிளைண்ட்ஸ் ரீச் அவுட் பண்ணுறதுக்கு அந்த சேல்ஸும் கம்யூனிகேஷனும் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுடைய கிளைண்ட்டை சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டு கிட்ட பேசி நம்ம பேச பழகிறதுக்கே ஒரு 10 கால் கிட்ட ஆயிரும். தட்ஸ் நாட் பிக் ப்ராப்ளம். ஓகே, ஆப்வியஸ்லி நீங்கள் கிளைண்ட்ஸை அப்ரோச் பண்ணுறீங்களாலே அடுத்தடுத்த கிளைண்ட்ஸுக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். பேசி அந்த ஒர்க்கை வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி கொடுங்க. உங்களுடைய அமௌண்ட் வந்துட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். அது எந்த அளவுக்கான அமௌண்ட் கோலாக இருந்தாலுமே ஓகே. இப்போது நான் வந்துட்டு என்னுடைய 1 lakh கோலில் எந்த ஸ்டேஜில் இருக்கேன்னா, நான் வந்துட்டு ஸ்கில்லை வந்துட்டு பிக் பண்ணியாச்சு. அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். பெய்ட் கோர்ஸ் போயாச்சு. அந்த பெய்ட் கோர்ஸ்லேருந்து பார்த்து கிளைண்ட்ஸும் ரீச் அவுட் பண்ணியிருக்கேன். ரீச் அவுட் பண்ணதில் எனக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு 5 ஃபோன் கால் பேசுகிறேன்னா 3 ஃபோன் கால்ஸை வந்துட்டு கன்வர்ஷன் ரேட்டாக எடுக்க முடியும். 5 பேர்கிட்ட பேசுகிறேன்னா 3 பேர்த்துக்கிட்ட இருந்து மீட்டிங் வந்துட்டு வாங்க முடியும். அந்தளவுக்கு கம்யூனிகேஷனும் கொஞ்சம் சேல்ஸ் ஸ்கில்லும் இருக்குது. இன்னுமே அதிகமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இருக்கேன். பண்ணிவிட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை ரீச் அவுட் பண்ணேன்னா அதையும் அப்டேட் பண்ணுறேன். இனி தொடர்ந்து எல்லா வீடியோஸுமே வரும். அண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், ஃபவுண்டேஷன் சீரீஸில் எனக்கு மைண்ட் செட் ரிலேட்டடாக எல்லாத்தையுமே வந்துட்டு நான் கவர் பண்ணிட்டேன். ஒரு 5 வீடியோ இருக்கும், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த ஃபவுண்டேஷனோட நிற்கிது. ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ஸ்கில்லை பிக் பண்ணி நமக்கான கோல்ஸை வந்துட்டு அட்டைன் பண்ணுறோம். இதுக்கப்புறம் தான் அடுத்து வந்துட்டு நான் வீடியோஸ் போடுறேன். எப்போது அந்த சீரீஸ் திருப்பியும் ஸ்டார்ட் ஆகும்னே எனக்கே தெரியாது. ஏன்னா இந்த ஃபவுண்டேஷன்லேருந்து சக்ஸஸ்க்கு போனோன்னா நிறைய டைம் எடுக்கும். அந்த அளவுக்கு டிலைட் கிராட்டிஃபிகேஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. வெரி சூன் நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். உங்களுடைய கோல் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.